அப்புறம் ஊர்ல எல்லாரும் சௌக்கியம் தானே? எல்லாரும் சௌரியம்ப்பா. எல்லாரும் இருந்து ஃபங்க்ஷன் நடத்தி. என்னப்பா இப்படி சொல்லிட்ட? சிறப்பா பண்ணிடலாம். ராசு, மத்தவங்க மாதிரி நீ பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு இல்லப்பா. உண்மையிலேயே நீ பெரிய மனுஷன் தான். என்னன்னு சொல்லுங்க பெரியப்பா. தெரியாத மாதிரி கேட்குறியா ராசு? மலேசியால இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சிவா கூப்பிட்டு வந்தான். நீ ஏத்துக்க மாட்டேன்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. ஆனா நீ மருமகளா ஏத்துக்கிட்டு தாலி பெருக்கி போடுறத ஊரையும் உறவையும் கூட்டி வச்சு சந்தோஷமா செய்யறேன்னா உண்மையிலேயே நீ பெரிய மனுஷன் தான்ப்பா. உங்க மனசு யாருக்குன்னே வரும்? சாதி மதம் நாடு நடப்புன்னு மீசைய முறுக்காம மருமகளா ஏத்துக்கிட்டீங்க பாருங்க. தெய்வம் நீங்க. விடுமா, எதுக்கு அதை பேசிக்கிட்டு? இத பேசாம வேற எதப்பா பேச சொல்ற? உன்னை பார்த்து இந்த ஊர் பயலுக திருந்துனா சரிதான். என்னங்க வரவங்களை வாங்கன்னு அழைக்காம இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? சரி, நீ ஆக வேண்டியது பாரு. அப்படி என்ன பேசிக்கிறீங்க? எனக்கும் சொல்லலாமே. சிவா காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக அண்ணன் கோவப்படாம ஜனனிய மருமகளை ஏத்துக்கிட்டாருல, அதான் அவரோட பெரிய மனசை நாங்க பாராட்டுறோம். ஆமா, பெரிய மனசுதான் இல்லங்க. போய் ஐயர்கிட்ட ஏதாவது வேணுமா, நல்ல நேரம் எப்போன்னு கேளு. அப்படியே சிவா ஜனனி எப்போ வருவாங்கன்னு கேட்டு லேட் பண்ணாம வர சொல்லு. என்னங்க கொஞ்சம் வாங்கல. ஏப்பா, சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்களா? இப்ப தெரியுதா? ஜனனிய மருமகளா ஏத்துக்கிட்டது தப்பு இல்ல, அவமரியாதையும் இல்ல, உங்களுக்கு கௌரவம் தான். ஆமா, நீ சொல்றது சரிதான். ஏமாற்றுறது நீ காட்டிக்க மாட்ட. ஆனா என்னால முடியாது விசாலச்சி. ஒரே மகன், அவன் கல்யாணத்தை எப்படி எல்லாம் நடத்தணும்னு ஆசைப்பட்டிருப்பேன். பெரிய பெரிய கல்யாணத்துக்கு போகும்போதெல்லாம் சிவா கல்யாணத்தை இதை விட பெருசா நடத்தணும், இதை விட பெரியவங்களை எல்லாம் அழைச்சு ஊரே மெச்சுற மாதிரி நடத்தணும்னு இப்படி எல்லாம் யோசிச்சிருப்பேன். மலேசியால இருந்து மகன் வரான்னு சந்தோஷமா எதிர்பார்த்து நின்னா எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு ஏதோ ஒரு பொண்ணோட வந்து நிக்கிறான். பகீர்னு இருக்காதா? நெஞ்சே வெடிச்சு போச்சு தெரியுமா? ஏதோ நடந்து போச்சுங்க, மன்னிக்க மாட்டீங்களா? இது வரைக்கும் மன்னிக்கல, இப்ப மன்னிச்சிட்டேன். நல்லபடியா நடக்க. சரிங்க. என்னாச்சு அத்த? உங்க மருமகளே காணோம், இன்னும் வரலையா? ஏய், என்னடி பேசுற? அம்மா, தாலி இல்லாம தாலி பெருக்கி போடுவாங்களா? பைத்திய மாதிரி பேசாம போங்கடி. இவ பேசுறத காமெடியா சொல்றோன்னு நினைச்சிட்டு போறாங்க அம்மா. அசிங்கப்பட தானே போறாங்க. என்ன நடந்தாலும் நமக்கு லாபம் தானே. தீபாவளி போய் பல நாள் ஆச்சு. கூறு கட்டவனுங்க. பாட்டி, அவங்க பாருங்க. ஜனனி, சீக்கிரம் வாமா. வா.
ஜனனி, நான் ஹஸ்பண்ட், நீ ஒய்ஃப். இது இங்கே எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் என்ன? மகாராணி மாதிரி இருக்காங்க ஐயா. பசங்க, உன் மருமக லட்சணமா இருக்கா. உங்க குடும்பத்துக்கு இவளாலதான் நல்லது நடக்க போகுது. விசாலாச்சு, எல்லாரும் பாக்குறாங்க, சிவாவை கைவிட சொல்லு. இது நம்ம ஊரு, மலேசியா இல்ல. எந்த ஊரா இருந்தா என்ன? சிவா அவன் பொண்டாட்டி கையை தானே பிடிச்சிருக்கான். வரட்டும். அழகாதான் இருக்கால. உன் அளவுக்கு ஜனனி இல்ல, ஏதோ பரவாயில்ல, அவ்வளவுதான். நிஜமாதான் சொல்றியா? நல்லா பார்த்து சொல்லு. அழகா இருந்து என்ன செய்ய? அதான் கழுத்துல தாலி இல்லையே, என்னத்த பெருக்கி போடுவாங்க. விசாலாட்சி, எல்லாம் முடிஞ்சதும் மறக்காம சுத்தி போடுங்க. மொத்த கண்ணும் ஜனனி மேலதான் இருக்கு. கண் திருஷ்டி பற்ற போது. நீதான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியா? ராசு, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. என்னமோ புதுசா கல்யாணம் ஆன மாதிரி வராங்க. இல்லை பாட்டி, அப்பாவுக்கு இதில் சம்மந்தமே இல்லை. நான் தான் சிவா கல்யாணத்தை பெருசா பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது கொடுத்து வைக்கல. அதனாலதான் ஊருக்கெல்லாம் சொல்லி என் மன திருப்திக்காக. ஆமா, அவர்தான் எல்லா ஏற்பாடையும் பண்ணாரு. ஓ, அப்படியாமா? ஆமாண்டா. அம்மா, இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? டைம் இருக்கா? நீ வந்துட்டல, எல்லாமே நல்ல நேரம்தாம்மா. சிவா, நீங்க 2 பேரும் அப்படி உட்காருங்க. அண்ணி, சரி. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வா சிவா, வா ஜனனி, வா 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 வா. வாங்க. அவ ஃப்ரெண்ட தேடுறா. ஃப்ரெண்டு கிடைச்சாலும் தாலி கிடைக்கணும்ல. ரம்யா, இந்தா. ஏய், அந்த ஜனனியோட முகத்துல பயமே தெரியலையே. என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணி மிரட்டணும். ஐடியா. சூப்பர் டி. ஹே, இந்த சாமியாரை பாரு, நம்மளே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏய், அவரு சாமினா இல்லடி, ஆசாமி. வா போலாம், வா.
வாழ்த்துக்கள். அடேங்கப்பா, நன்றி. எங்க போனீங்க? தேங்காய் பொறுக்க போனீங்களா? இல்ல, அப்புறம் கோவிலோட சாமி சிலைய திருட போனோம். நீங்க செஞ்சாலும் செய்வீங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க. சிவா, ஆமா, ஒரு நிமிஷம் இங்க வாப்பா. இந்த வரேம்மா. ஓ, அம்மா கூப்பிடுறாங்க. தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒழுங்கா ஓரமா நின்னு இந்த விசேஷத்தை நல்லா வேடிக்கை பாருங்க, சரியா? ஜனனி, அம்மா என்னை கூப்பிட்டாங்க, நான் போயிட்டு வரேன். போ, டைம் ஆகுது. ஐயோ, போய் தொலை. ஏதாவது பிரச்சனையா? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டென்ஷன் தான் இல்லாம இருக்குமா? உங்க ஃப்ரெண்டு தாலி கொண்டு வரலையே. அவ வரமாட்டா. ஏன்னு தெரியுமா? உன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து உனக்காக கொண்டு வந்த தாலிய நாங்க புடுங்கிட்டோம். தாலி இல்லாம எப்படி தாலி பெருக்கி போடுவாங்கன்னு பார்க்கலாம். வா. டேய், சீக்கிரம் போடா, நாள் திட்டுவாண்டா. ஏய், வண்டி ஸ்பீடா அவ்வளவுதான்டா, அவ்வளவுதான் போவோம். நான் உன் கூட வந்த பாரு, என்ன சொல்லணும்? டேய், எரும மாடு, இதுக்குடா இப்படி பிரேக் அடிக்கிற? பிரேக் அடிக்கலன்னா செத்துருப்பான். டேய், எங்கடா வெளிய வாடா. கண்ணு எங்க பின்னாடி வச்சியா? பார்த்து வண்டி ஓட்ட மாட்டா? ஏய், நீ ஒழுங்கா பார்த்து வர மாட்டே? நீ பார்த்து போக மாட்டியா? டேய், இர நமக்கு வேண்டப்பட்டவர் தான். என்னங்க நீங்க என்னங்க? ஒரு வேலையா போயிட்டு இருந்தோம். ஏதாவது முக்கியமான வேலையா போறீங்களா? இல்ல, சும்மா தான் போறோம். நல்லதா போச்சு. இன்னைக்கு என் மச்சான் பொண்டாட்டிக்கு தாலி பெருக்கி போடுறாங்க. நீங்களும் கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும். இல்ல, கன்னியாகுமரி வரைக்கும் போகணும். நீங்க போயிட்டு வாங்களேன், இன்னொரு நாள் நம்ம பாத்துக்கலாம். சாப்பிட ஏதாவது கொடுப்பாங்கண்ணே, சாப்பிட்டு போலாண்ணே. ஏங்க வாங்க, நீங்களும் நம்ம விருந்தாளி தானே, வாங்க நம்ம ஃபங்க்ஷன்ல கலந்துப்போம். அண்ணே, துளசி இன்னைக்கு கோயிலுக்கு கூட வரலாண்ணே, போனா நல்லது. அண்ணே, நம்ம போலாண்ணே, யோசிக்காதீங்க. சரிங்க, நீங்க கூப்பிட்டு வராம இருந்தா மரியாதையா இருக்காதுன்னு பசங்க சொல்றாங்க. வாங்க போலாம். சூப்பருங்க. டேய், நான் உங்க கூட கார்ல வந்துறேன், நீ வண்டியில வந்துரு. சரி மாமா. சரி வாங்க போலாம். வாங்க. ஐயா, ஏதாவது வாங்க வேண்டியிருக்கான்னு பாருங்க. எல்லாம் ரெடியா இருக்குமா? எதுவும் வேண்டாம். அப்படின்னா அண்ணி, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, ஆரம்பிக்கலாமா? அம்மா, இன்னும் அவர் வரல. எங்கடி போனாரு? தெரியாத உன் புருஷனுக்கு? எப்ப பார்த்தாலும் இப்படிதான். மாப்பிள்ளை முறுக்க காட்ட வேண்டாமா நீ? என்ன அமராவதி? ஆமா. மூத்த மாப்பிள்ள வராம செய்ய முடியுமா? போன் பண்ணி வர சொல்லு. இவ வேற எதையாவது பேசிக்கிட்டு. விசாலாட்சி, அவருக்காக காத்துட்டு இருந்தா நல்ல நேரம் போயிடும். அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்த நாள் அன்னைக்கு நல்ல நேரம் போயிடுச்சு. இனிமே என்னத்த போறது? மா, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, கொஞ்சம் விளக்கேத்திடுங்களேன். அமராவதி, போய் விளக்கு. ஏய், உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? வாங்கடி. ஏய், அங்க பாரு. ஏய், என்ன கோயில சுத்தி பாக்குறீங்களா? வேலை செய்ய மாட்டீங்களா? என்ன செய்யணுமோ அதை நல்லாவே செஞ்சிட்டோம். இந்த பேச்செல்லாம் நல்லா பேசுங்க, ஒரு வேலையும் செய்யாதீங்க. என்னத்த சொல்றது?
அம்மா ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஜனனி எங்க போற? என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க, டேய், வந்துடுறேன். விடுற, அவ போயிட்டு வந்துருவா. சும்மா ஏதாவது கேட்டுக்கிட்டு நீ போமா, போயிட்டு வா. சரிம்மா. அவ என் மச்சான் சிவாவோட பொண்டாட்டி, மலேசியக்காரி. ஓ அப்படியா? ஏங்க என்ன லேட்டு? எப்ப பாரு இப்படிதான். அம்மா என்ன திட்டுறாங்க? என்னாச்சு? ஒருத்தி மொத்த கூட்டத்துக்கும் மைக் போட்டு சொல்லி அசிங்கப்படுத்தாம விட மாட்டான். அதான் வந்துட்டான்ல, ஏன் கத்துற? மன்னிச்சுக்கங்க, இந்த குடும்பமே அப்படிதான். மனுஷனை அசிங்கப்படுத்தணும்னா கூட்டு சேர்ந்துருவாங்க. நான் இப்ப வந்துடுறேன். வாங்க சீக்கிரம். டேய் இங்க வா. துளசி இங்க வந்தாலும் வரலாம். எனக்கு என்னமோ இந்த கோயிலுக்கு கண்டிப்பா வருவான்னு தோணுது. ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் பக்தி அதிகம். நல்லா கவனிச்சு பாரு, சரியா? பசங்கிட்டே சொல்லு. வந்துட்டாரு. வந்துட்டாரா? என்னது இது? என்னதான் சாமியா இருந்தாலும் சக்தி படைச்சவங்களா இருந்தாலும் கேட்டதும் தாலி கொடுப்பாங்களா என்ன? இன்னைக்கு உன் கூட சேர்ந்து அத்தையும் அசிங்கப்பட்டே ஆகணும். அதுதான் விதி. இது முடிவில்ல, ஆரம்பம். இப்படியெல்லாம் நடக்க கூடாதுன்னா நீ மலேசியாவுக்கே ஓடி போகணும். ஓடி போறியா? வேணும்னா நாங்க வேணா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தரோம், போறியா? எனக்கு அசிங்கம்னா அது சிவாக்கும் தான் அசிங்கம். உன்னை கல்யாணம் பண்ணி என்ன அழ வச்சதுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம்? அதுதான் இது. உனக்கு சிவாவை பிடிக்கும் தானே? பிடிக்கும், ஆனா உன் விஷயத்துல பிடிக்காது. நீங்க தான் தாலி எடுத்தீங்கன்னு தெரிஞ்சா சிவாக்கு கோவம் வரும். ஹே, நம்ம பேசிக்கிட்டே இருந்தா இவ பேசிக்கிட்டே தான் இருப்பா. ஐயர் வர டென்ஷன் பண்றாரு. தூக்கங்கடி பாப்பாவ. கிளைமாக்ஸ் பாப்போம். போலாமா பாப்பா? வாங்க. வாங்க. வா. உட்காருமா. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்கம்மா. வணக்கம் வைங்க. வணக்கம். உட்காருங்க. ஓம் கம் கணபதியே நமோ. இந்தாங்க புஷ்பத்தை வாங்கிக்கோங்க. கொடுங்க மாமா. கொடுங்க. காமக்திவர்ணாந்தபுஷாதுலந்திம் வைரோஷணீம் கர்மப்ரயதுஸ்தாம் துர்காம் தேவீம் சரணமஹம் பிரபத்யே தரசிதரசே நமः. அவ கழுத்துல தாலி இல்லைன்னதும் எல்லாரும் எப்படி ஷாக் ஆகுறாங்கன்னு பாரு. பாத்துருவோம்.